Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த நாளை கூட குடும்பமாக ஜெயோன் மினிஸ்ட்ரியிலே இந்த நாளை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். As a family, Eternal Zion Ministries, we have come together to share the word of God. அப்படியாக இந்த நாள்ல நம்ம கொடுக்க போகிற தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ. Today's topic is anything impossible to the Lord? ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible to our Lord and Savior Jesus Christ. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படி அந்த தலைப்பிலே நம்ம என்ன மூன்று காரியத்தை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate in three topics. Nothing is impossible by my Lord and Savior Jesus Christ. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ குடும்பத்தில்? Is anything or nothing impossible by God in the family? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ தேசத்தில்? Is anything impossible for the Lord in the nation? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஒரு தனிப்பட்ட விசுவாசியின் வாழ்க்கையில்? Is anything impossible for God to do in a believer's life? அப்படியாக இந்த நாள்ல கூட கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற முதலாக தேவன் இந்த கேள்வியை ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார். First thing, is anything impossible for the Lord or anything too hard for the Lord? First time the Lord is asking to a person. அது யார் என்று பார்ப்போமா? Let us see who is this person God is asking unto. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம 14வது வசனத்துக்கு கடந்து போவோம். Let's go to Genesis chapter 18 verses 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Is anything too hard for the Lord? I will return to you at the appointed time next year, and Sarah will have a son. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார் என்று தெரிகிறது. கர்த்தர் யாரிடம் பேசுகிறார் என்றால் ஆபிரகாமிடம் பேசுகிறார். If you see these verses, you see that God is talking to somebody. When you go into the deep of this verse, you can see that God is speaking to Abraham. யாரை குறித்து பேசுகிறார்? About whom is God speaking to? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை குறித்து பேசுகிறார். God is speaking about the wife of Abraham, Sarah. அப்போ இந்த குடும்பத்திலே தேவன் எல்லாம் முடிந்து விட்டது, ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். In this family, they are thinking that everything is finished in their life. In that, God is doing a miracle in their life. கணவருக்கு 99 வயதாகிறது. For the husband Abraham, he is 99 years old. மனைவிக்கு 90 வயசாகிறது. For the wife, it is 90 years old. அப்போ இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இனி இவர்களுக்கு குழந்தை பிறக்க முடியுமா? In this condition, can she bear a child? இந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு தேசத்தை தேவன் உண்டாக்க முடியுமா? Is God possible to make a great nation from this family? இந்த குடும்பத்தின் மூலமாக உலகத்தின் இரட்சகரை உலகத்துக்கு தேவன் அனுப்ப முடியுமா? Through this family, can the Savior of the world be born? எல்லாமே முடியும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. The verse says that everything is possible by my Lord and Savior Jesus Christ. அப்போ இது இந்த காரியத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. There is an important thing in this verse. என்ன என்று பார்க்கும் பொழுது, if you see what it is, இந்த வசனத்துக்கு முன்பாக 14வது வசனத்துக்கு முன்பாக 13வது வசனத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. But in the verse 13, Genesis chapter 18 verse 13, there is an important thing happening. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் என்று கூறினார். Then the Lord said to Abraham, why did Sarah laugh and say, will I really have a child now that I am an old lady? நகைப்பது அப்படி என்றால், if you see what is laughing means, இதெல்லாம் நடக்குமா என்று ஏளனிப்பது. it is just mocking, saying that will this happen, and you are just laughing. அப்படியாக நம்ம வாழ்க்கையில கூட ஒரு வசனங்கள் நமக்கு வரும்போது இதெல்லாம் நமக்கு நடக்குமா என்று சொல்லி நம்ம சிரித்துக் கொள்வோம். Maybe in our life also, when these type of verses or promises come in our life, we also used to mock and laugh like this. எப்ப தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற சூழ்நிலையில நம்ம சிரித்து விடுவோம். If you happen to be in a situation that everything is finished and you cannot do anything, in that time you will mock and laugh. Medically எல்லாம் முடிஞ்சிருச்சு. Medically everything is finished. Financially எல்லாம் முடிஞ்சிருச்சு. Financially everything is finished. Physically எல்லாம் முடிஞ்சிருச்சு. Physically everything is finished. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். In this type of a situation, God is giving you a promise. அப்படிதான் அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். In this same way, God is giving a promise to Sarah and Abraham. ஆனால் சாராள் நகைக்கிறாள். But Sarah is laughing and mocking about it. அது கர்த்தருக்கு முன்பாக அதாவது மறைவிலே நின்று அவள் நகைக்கிறாள். She is going and hiding and she is laughing and mocking. கூடாரத்தின் மறுபக்கத்திலே அமர்ந்திருந்த சாராள் இவங்க பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தவள் நகைத்து விடுகிறாள். She is on the other side of the tent. She is just listening to what they are speaking. She is just laughing and mocking within herself. ஆனால்
கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறது. omnipotent God. எது நடந்தாலும் அவருக்கு தெரியும். God is an omnipotent God. He knows everything, whatever is going on. சர்வவியாபி. அதனால அவர் மறைவிலே நின்று சாராள் நகைப்பதை பார்த்துவிட்டு He is omnipresent, so he is watching everything what Sarah is doing in the tent. அதை பார்த்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, சாராள் நகைத்தாள் என்று சொல்லி. God is saying to Abraham, Sarah laughed. 15வது வசனத்துல பார்க்கும்போது சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். But if you see verse 15, Sarah was afraid, so she lied and said, I did not laugh. அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார். But God said, yes, you did laugh. அப்போ இந்த நகைப்பு என்கிற வார்த்தை இங்க 4 முறை வந்திருக்கிறது. Now the word laugh comes 4 times in this particular incident. இந்த சாராள் மாத்திரமல்ல 17வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் கிட்ட தனியாக தேவன் தரிசனமாகிறார். Not only to Sarah, but God is coming and showing his presence to Abraham separately. அந்த நேரத்துல அவர் சொல்லுகிறாரு 17 ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு. Genesis 17:17 says, Abraham fell face down. He laughed and said to himself, will a son be born to a man 100 years old? Will Sarah bear a child at the age of 90? அப்படி அங்கே அவரும் நகைக்கிறார். There also Abraham laughed. ஆனா 19வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்ற, அப்போது தேவன் உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாக உனக்கு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு அவன் பின்பன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். In Genesis chapter 17:19, Then God said, yes, but your wife Sarah will bear you a son, and you will call him Isaac. I will establish my covenant with him as an everlasting covenant for his descendants after him. அப்போ இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை இங்க வருகிறது. You can see a word called covenant coming here. மட்டுமல்லாமல் நகைப்பு மறுபடியும் இங்க வந்துவிட்டது. Once again laugh also is coming. இந்த நகைப்பை தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Just keep in your mind this word laughing. ஏனென்றால் ஈசாக்குக்கு ஒரு முக்கியமான பெயருக்கு அர்த்தம் உண்டு. There is an important meaning for the name Isaac. தேவன் என்ன நகைக்க பண்ணினார் என்பது தான் ஈசாக்கு என்ற பெயருக்கு அர்த்தம். The meaning of the word Isaac is God made me to laugh. அதாவது ஈசாக்கு என்ற பெயரை தேவனே உத்தரிக்கிறார். Now God himself is giving this name Isaac to Abraham. அப்போ அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமும் நகைக்கிறார், சாராளும் நகைக்கிறார். When God is giving this name Isaac to them, Abraham laughed and also Sarah laughed. என்ன சிரிக்கிறாங்க? சந்தோஷமா சிரிச்சாங்களா? Did they laugh with just a good mood? இல்ல, அவிசுவாசத்தோடு இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி ஏளனமாக சிரித்தார்கள். With disbelief they are laughing and mocking. ஆனால் உடன்படிக்கையின் தேவன் உண்மை உள்ளவர். The God who has made the covenant is truthful. புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நடத்தின நம்முடைய தேவன் நம்மிடம் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். The God who has led into the new covenant is always faithful and truthful unto us. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்பாமல் இருந்தாலும், in our life also you might be in your situations you might not be believing like him. நீங்கள் சிரிச்சு நகைத்து ஒரு கிண்டல் அடிச்சாலும், though you laugh and mock and just mock away over it, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்ற சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God will make you that he will make you to laugh. That situation will be changed. துக்கத்தில் இருந்த தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்ற சூழ்நிலையை தலைகீழாக மாற்ற தேவன் வல்லவர். God can make the situation upside down. I was with a lot of sorrow, but God made me joyful and made me laugh, and you can say that. அதுதான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி. That is what God is saying. Is anything impossible to the Lord? All things are possible by God. ஆனா உடனே தேவன் இதை செய்து விடுவாரா? Will God do it immediately after he has promised? இல்லை. No. அந்த காரியத்திலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. There is also a condition in this incident. என்ன நிபந்தனை என்றால், what was the incident or what was the condition? Sorry. ஆதியாகமம் 12 ல இருந்து பார்க்கும் பொழுது, when you read from Genesis chapter 12, தேவன் ஆபிரகாம் கிட்ட வெளிப்படுகிறார். God is appearing unto Abraham. அதுக்கப்புறம் அவருக்கு பேரு ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். Abraham he is making into Abraham. ஆபிரகாம் என்று அழைக்கிற 12ஆம் அதிகாரத்திலே அவருக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். After he has called him and given him the name Abraham, and he also made a covenant with him. அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்க்கும்போது, நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன். What is the covenant? I'll give you a great nation. உனக்கு சந்ததியை கொடுப்பேன். I'll give you descendants. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். I will bless you abundantly. இதெல்லாம் ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார் தேவன். This is what God speaks unto Abraham. ஆனால் எந்த அளவுக்கு அதை சாராள் நம்பினாள் என்று நமக்கு தெரியவில்லை. We don't know how much Sarah believed unto this. அப்படியாதான் தேவன் பார்க்கும்போது குடும்பத்திலே மனைவி அல்லது கணவன் கிட்ட இடைப்படுகிறார். Now God is interceding either with the husband or the wife in a family. சில குறிப்பிட்ட காரியத்திலே குடும்பமானது கஷ்டமான சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது
தேவன் ரெண்டு பேர்ட்ட ஒருத்தர்கிட்ட இடைப்படுகிறார். When family is going into a tough situation, God is interceding one of the person, either the husband or the wife. அந்த தேவனானவர் இந்த சூழ்நிலையை மாத்திரம் அல்ல, முழுமையான இந்த குடும்பத்திற்காக என்ற ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். Not only to the situation, but for the whole family, God gives a promise. அந்த வாக்குத்தத்தத்தை அடுத்த நபர், அதாவது கணவனோ அல்லது மனைவியோ முழுமையாக நம்ப வேண்டும். When God is promising, whether to the one of the spouse, either of the person has to believe unto it. கணவர்கிட்ட கொடுக்கும்போது மனைவி அதை விசுவாசிக்க வேண்டும். When it is given to the husband the promise, the wife has to believe. அதே மனைவி கிட்ட கொடுக்கும்போது கணவர் நிச்சயமாக விசுவாசித்தான் ஆக வேண்டும். When it is the promise is given to the wife, the husband has to believe. அப்போ ரெண்டு பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட விசுவாச குறைவு காணப்படும் பொழுது, when there is disbelief in one of the person, அந்த விசுவாசம் சீர் செய்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. Until otherwise this disbelief is becoming into the belief, this promise will not be fulfilled. இப்போ முதல்ல இங்க பாக்கும்போது ஆபிரகாம் நகைக்கிறாரு. First Abraham laughed. ஆனா அதுக்கு அர்த்த வசனத்துல நிச்சயமாக பிள்ளை பிறக்கும், அதுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்று சொல்கிறார். But God is saying definitely she will bear forth a child and you will call him Isaac. அது மாத்திரமல்லாமல் இஸ்மவேலை ஆசீர்வதியும் என்று சொன்னபோது இஸ்மவேலை நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். When Abraham asked God to bless Ishmael also, God said no problem, I will bless Ishmael also. அந்த இடத்துல அவர் சொல்கிறார், நீங்க விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அறிவுறுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. He is just denoting Abraham, you got to circumcise yourself and all the people, so God is telling them. அப்போ விருத்தசேதனம் என்பது மாம்சத்திலே செய்யப்படுகிற காரியம். Circumcision is done in the flesh. அப்போ மாம்சத்திலே செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தமானது, அந்த உடன்படிக்கையானது மாம்சத்திலே ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. When you do the circumcision, it is given as a sign in the flesh, as a covenant. அப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஆபிரகாம் கடந்து வந்துட்டாரு. Now Abraham has come into this covenant. அப்போ சாராள் கிட்ட இப்போ தேவன் இடைப்பட வேண்டும். Now God has to intercede with Sarah. ஏனென்றால் சாராள் இன்னும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வரவில்லை, நம்பவில்லை. Now Sarah has not come into this covenant, or she is not believing this promise. அந்த உடன்படிக்கையானது முழுமை பெற வேண்டும் என்றால் சாராளுக்கு அந்த விசுவாச நம்பிக்கை வேண்டும். If the promise has to be fulfilled, the disbelief of Sarah has to become into a belief. அப்போ நீங்க பார்க்கலாம், சாராளுக்கு இருந்த அந்த அவிசுவாசம் விசுவாசமாக மாறியதா இல்லையா என்பது நமக்கு தெரிய வேண்டும். We have to understand and know whether this disbelief become a trust or not for Sarah. இங்க 18 அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்து போய் சொல்லுகிறாள். Now here in Genesis 18:15, Sarah is saying she was afraid, so she lied to the Lord and said that I did not laugh. அப்போ ஆனா ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் பார்க்கும் போது தேவன் தான் செய்த வாக்குத்தத்தத்தை அடுத்த வருஷத்திலே நிறைவேற்றி விட்டதை பார்க்க முடிகிறது. You can read in Genesis 21st chapter that in the next year itself God fulfilled his promise. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி, ஆதியாகமம் 21 அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தான் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். Genesis chapter 21 verse 1. Now the Lord was gracious to Sarah as he had said, and the Lord did for Sarah what he had promised. Sarah became pregnant and bore a son to Abraham in his old age at the very good time God had promised him. அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். Abraham gave the name Isaac to the son Sarah bore to him. 6வது வசனம், அப்போது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று சொன்னார். Sarah said, God has brought me laughter and everyone who hears about this will laugh with me. அப்போ இங்கே திருப்பி நகைப்பு. Now here also the laughter comes. அப்போ ஈசாக்கு என்றால் என்ன அர்த்தம் என்று, What is the meaning of the word Isaac? தேவன் என்னை நகைக்க பண்ணார் என்று. God made me to laugh. அப்ப இந்த நகைப்பு என்ன நகைப்பு? What type of a laughter is this? விசுவாசத்தோடு செய்கிற ஒரு மகிழ்ச்சியின் நகைப்பு. This laughter is done with faith and it is a laughter of joy. ஆனா அதே ஆதியாகமம் 18 அதிகாரத்துல 14-15 ஏளனமான அவிசுவாசமான நகைப்பு. In Genesis chapter 18 verse 14 and 15, that laughter has disbelief and they had been in sorrow. They are not believing it. இந்த அவிசுவாசமான நகைப்பு விசுவாசமான நகைப்பாக மாறியது எப்பொழுது? When did this laughter of disbelief become into the laughter of joyfulness? You got to see that. அதை நாம எங்க பார்க்கலாம் தெரியுமா? Where you can see that, you know? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே விசுவாச பட்டியலிலே சாராள் இடம்பெறுகிறாள். Now you can see that in the chapter of faith,
you can see that fame of faith, Hebrews 11th chapter, Sarah is mentioned there. எபிரேயர் 11 அதிகாரம் 11 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். We are going to read Hebrews chapter 11 verse 11 and 12. Verse 11 and 12, I will read it. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். By faith Abraham, even though he was past age and Sarah herself was barren, was enabled to become a father because he considered him faithful who had made the promise. இப்போ வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவர் என்று அந்த மாதிரி நகைத்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்த பிறகு அவள் மாற்றம் பெற்றுக் கொள்கிறாள். First she had disbelief and she was laughing and then she lied, but later on she had this belief on the promise and she conceived Isaac. எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். என்ன வாக்குத்தத்தம் செய்தாரு? He considered him faithful who had made him the promise. அடுத்த வருஷம் வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு பிள்ளையோடு இருப்பார் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று அவள் விசுவாசித்தாள். What she believed is, the next year when I come, she will bear a son. She believed that promise. உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து. He considered him faithful who had made the promise and she became barren. கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்பாக அவள் உண்மை உள்ளவர் என்று வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். Before she conceived in her stomach, she believed that the one who was promised is faithful. ஆனா நம்ம வாசிச்ச அதிகாரத்துல நகைக்கவில்லை என்று மறுத்தாள். In Genesis, before we read, she laughed and she just lied, saying that she did not laugh. 21 அதிகாரத்திலே தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஈசாக்கு என்று ஆபிரகாம் பெயரிட்டதை தேவன் நகைக்க பண்ணார் என்றும் அவன் நகைக்க பற்றி சொன்னார். In the 21st chapter, when she bore Isaac, she said that God made me to laugh, and she had laughter of joy. மகிழ்ச்சியின் சந்தோஷமாக மாற்றியது எது என்று பார்க்கும்போது அவளுடைய விசுவாசம். What made her from sorrowful to joyful was her faith. அந்த விசுவாசம் ஏற்பட்ட பிறகுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறியது. Only after having faith in God, the promise was fulfilled. ஆபிரகாமுக்கு மாத்திரம் விசுவாசம் இருந்தால் பத்தாது. Not only Abraham should have faith, சாராளுக்கும் அதே அளவான விசுவாசம் ஏற்பட வேண்டும். Sarah also should have the same kind of faith. இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களே, those believers who are listening to this message, உங்கள் குடும்பத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், if the promise which God has spoken in your family, it has got to be fulfilled. கணவன் மனைவி ஆகிய இருவரும் இணைந்து விசுவாசிக்க வேண்டும். Both husband and wife together, both of you should together believe and have faith in the promise of God. ஒருத்தர் கிட்ட விசுவாச குறைவு காணப்பட்டால் கூட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலதாமதமாகிவிடும். If one of the spouse or one of the husband and wife have less faith or disbelief, then your promise being fulfilled has been delayed. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒரு தவறு. This is the biggest mistake what we are doing in our life. ஏனென்றால் அந்த இணைத்த தேவன் எதற்கு கணவன் மனைவியாக இணைத்தார்? Why did God unite them as husband and wife? துன்பத்திலும் இன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து இருக்க வேண்டும். In joy, bitterness, whatever the shortcomings they come, they have to be together and they have to fulfill. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். Man shall not be separate, so God made him a proper pair. அப்ப அந்த ஏற்ற துணையும் சரி, உருவாக்கப்பட்ட மனுஷனும் சரி இணைந்து விசுவாசிக்கும் போதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியும். Both the husband and wife together have to have belief, then only the promise will be fulfilled. அதற்காக தான் பார்க்கும்போது ஆதியாகமம் 17ல ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாய் ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். In Genesis 17, God appeared separate to Abraham and said that I will give you Isaac. ஆனால் சாராள் கிட்ட அந்த விசுவாச குறைவு காணப்படுவதனால் அதை சீர் செய்யும்படியாக மறுபடியும் ஆதியாகமம் 18லே தேவன் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். See, since Sarah had the disbelief, that is why in Genesis chapter 18 once again God appeared and he wants to remove the disbelief from Sarah so that the promise can be fulfilled. 17ஆம் அதிகாரத்துல தேவன் தனியாக ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுறாரு. In the 17th chapter, God is separately visiting Abraham and he is talking to him. ஆனா 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மூன்று மனுஷரோடு இடைப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. You can see that in the 18th chapter God is coming with 3 men. அப்ப அவங்களுக்கு ஆபிரகாம் உபசரிக்கிறாரு. Now Abraham is showing hospitality to these அந்த people. உபசரிப்பு ஆபிரகாமால தனியா செய்ய முடியாது. Abraham cannot do this hospitality அதனால separately. கொஞ்சம் வேலையை வேலைக்காரன்ட்ட கொடுக்கறாரு. Some of the work he is giving to the servants. கொஞ்சம் வேலையை மனைவிக்கு செய்ய சொல்றாரு. Some work he is giving to his wife. சோ அப்ப இணைந்து தான் அவங்களுக்கு
உபசரிக்கிறாங்க. All together as a family, they are showing the hospitality. அப்ப அந்த உபசரித்து போகும்போது உபசரிக்க மாத்திரம் ஒண்ணா இருக்குது, விசுவாசத்திலே ஒன்றாக இருக்க Not only in the hospitality you are to be together, but in having the faith also you got to be together. உலக காரியத்தை செய்யறது மட்டும் நீங்க ஒண்ணா இருந்து செய்தா மட்டும் பத்தாது. It is not enough that in the worldly things you are joining together and doing things. உங்க குடும்பத்தை கட்டறது இல்ல வீட்டை கட்டறது இல்ல வெளியில போறது எல்லா இடத்துலயும் ஒன்றாக இருந்து செய்தால் மட்டும் பத்தாது. It is not enough that you are building the house, you are going together, you are finishing something together on the worldly affairs. That is not only enough. சிலரை கூப்பிடுறது, வீட்ல ஒன்றாக இணைந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, அது மட்டும் பத்தாது. Showing hospitality as a husband and wife to other people, inviting people and having a get together, that only is not enough as a husband and wife together. இருதயத்திலே இந்த விசுவாசமானது இணையாக ஒன்றாக இருக்கும்போது மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். Only when the husband and wife together believe and have faith in the promise, then only that promise will be fulfilled. இதை இன்றைக்கு நீங்க ஒரு வாக்குத்தத்தமாகவே ஒரு எச்சரிப்பாகவும் எடுத்துக்கொள்ளுங்க. As a warning and as a promise, please take this message. இந்த நாள்ல என்னுடைய கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? The promise which was given to me, why is it not fulfilled in my life? சில நேரத்துல பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். About the children also, God would have promised some promises. அந்த வாக்குத்தத்தமானது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சான்ஸே இருக்காது. There won't be any chance that it will be fulfilled in the life of your children. அந்த சான்ஸ் இல்லாத சூழ்நிலையை பார்த்து நாம் அந்த பிள்ளையை பார்த்து நாம் இருதயத்திலே கூட இதெல்லாம் நடக்குமா என்று ஏளனம் செய்தால் நிச்சயமாக நடக்காது. If God has promised and in your heart if you laugh whether this will happen to my children, it will not happen. நாம் அந்த அவிசுவாச வார்த்தையை ஏளனமாக சொல்லிக் கொண்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தரால அந்த இடத்துல சுகத்தையோ ஒன்றுமே செய்ய முடியாது. If you are having the disbelief in that particular thing, you cannot have the promise being fulfilled and God cannot do anything. அப்போ பிள்ளையோட வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக பெற்றோரே இருந்து விடுகிறார்கள். The promise not being fulfilled, who is distracting or who is having the stumbling block is the parents. அந்த தப்பை தயவு செய்யாதீங்க. Please don't do that mistake. அப்ப அந்த வாக்குத்தத்தம் தேவன் ஒரு கணவனுக்கோ அல்ல மனைவிக்கோ கொடுக்கும் பொழுது, when God is giving this promise to either the husband or the wife, அந்த பிள்ளையை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது, when a promise is given about the child, எந்த சூழ்நிலையிலும் எல்லாமே மரிச்சு போயிடுச்சு இனி ஒண்ணுமே நடக்காது என்ற சூழ்நிலையில கொடுக்கும் பொழுது, when the promise is given in the situation which is dead, எல்லாமே finished இனி இது மேல ஏஞ்சிக்காது என்று தூக்கி போட்ட நிலையில கொடுக்கும் பொழுது, when the situation is dead and it cannot rise up, in that type of time he is giving a promise. இனி அந்த பிள்ளையை நம்பி பிரயோஜனம் இல்லை, இன்னொன்னுக்கு போயிடலாம் என்று சொல்லிட்டு சாரால என்ன பண்றாங்க, இஸ்மவேலை உண்டாக்கின பிறகு கூட you cannot have any child, so after Ishmael has been given birth also, அந்த சூழ்நிலை இஸ்மாயிலாச்சு ஆசீர்வதிங்களே அப்படி என்ற சூழ்நிலையில கூட, in the situation saying that at least please bless my son Ishmael, if you say that, ஈசாக்கை குறித்து நிச்சயமாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். definitely the promise about Isaac shall be fulfilled. நம்மை நிச்சயமாக நகைக்க பண்ணுவார். He will definitely make us to laugh in joy. எந்த விஷயத்திலே பிள்ளைகளை பார்த்து நாம் கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறோமோ, whatever situation you are crying about a child, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், God today is saying, அடுத்த வருஷம் இந்த நேரத்துல, the next year in this time, அந்த குழந்தை குறித்து நீ நகைத்து மகிழ்ச்சி அடைவாய். about that child you will laugh and you will be in joy. உன்னுடைய அழுகை அந்த குழந்தையை குறித்து முடிந்துவிடும். And the crying about the child will be completed. அந்த அழுகை, அந்த வேதனை, அந்த அவமானம் மகிழ்ச்சியாகவும் நகைப்பாக ஆண்டவர் மாற்ற வல்லவராய் All the crying and all the things about the child, God will change into laughter and joy. அதற்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றுதான். What God is expecting from அந்த that? வாயினாலே நாம் என்ன சொல்லுகிறோம் அந்த பிள்ளைகளை குறித்து? What are you speaking about that child? Or you are தற்போது talking? அந்த பிள்ளை போகிற அந்த சூழ்நிலையை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நாம் நம்மளை தேற்றிக்கொண்டு அப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நிலைமை மாறாது. If you say the child is like this only, that situation will not change. ஆனால் என் தேவன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குழந்தையை நகைக்கும்படியாக மாற்றுவார் என்று நீ அறிக்கை இடுகிற அந்த நிமிடத்திலே அடுத்த வருடத்திலே நீங்க நிச்சயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். When you confess and say that definitely God will fulfill the promise and he will make my laughter into a joyful laughter, God will definitely fulfill the promise. அதுவே இன்று முதல் தலைப்பாக That is the first topic we have seen today. It is about the family. கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? Nothing is impossible to the Lord குடும்பத்தில், in the family. அடுத்தது
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி இன்னொருத்தட்ட பேசுறார் தேவன். One more thing God is saying, is anything too hard for the Lord? He's talking to one more person. அவர் யார் என்று பார்க்கும் பொழுது, If you see who is this person, எரேமியா. he is the prophet Jeremiah. அந்த எரேமியா குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த If you want to understand about the life of Jeremiah, the எரேமியா prophet, 32ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து we have போவோம். to go into Jeremiah chapter 32. அந்த 32ஆம் அதிகாரத்திலே In chapter 32, 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm going to read you verse 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. O sovereign Lord, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. Nothing is too hard for you. அப்ப அதோடு கூட 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm going to read verse 27 also for you. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? அப்போ 17வது வசனத்திலே இந்த அறிக்கையை எரேமியா அறிக்கையிடுகிறார். Now in the 17th verse, Jeremiah is confessing this. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் காரியம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிடுகிறார். He's saying nothing is too hard for you. அதே தேவன் என்ன செய்கிறாரு? அதற்கு அப்படியாக எரேமியா ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு பதிலாக, As an answer to what Jeremiah's plea, 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று God is replying here in 27th verse, Jeremiah 32:27. I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me? இந்த அதிகாரத்தை நீங்கள் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you have to understand this chapter, யூதா தேசமானது பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் முற்றுகையிடப்பட்டு விட்டது. Now the country Judah was taken into captive by Babylonian king Nebuchadnezzar. முற்றுகையிடப்பட்டு விட்டது. They are surrounded. Siege. They are under a siege, or they are surrounded by the king of Babylon, Nebuchadnezzar. அது எந்த வருடம் என்று பார்த்தீர்கள் என்றால், if you see which year it is, 588 BC. It is BC 588. 87 என்று சொல்கிறார்கள். 87 or 88 the author says. அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, if you see in those time, இஸ்ரவேல் யூதா ஜனங்கள், the people of Judah, பல முறை தேவன் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி சீர்படுத்துகிறார். now God is sending many prophets to correct them. ஆனால் நீங்க பார்க்கும்போது அவர்கள் சீர்படுவதாக இல்லை. But if you see that they are never being corrected. அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கும்போது, தேவன் அவர்களை ஒரு இந்த தேசத்தை ஒரு விளக்காக வெளிச்சமாக உலகத்திலே வைக்கிறார். Now this country or this nation Judah, God is keeping us as a light or a lamp. ஆனால் இந்த தேசமானது என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, if you see what this nation of Judah is doing, முக்கியமாக எருசலேம் என்கிற ஒரு நகரத்திலே, in the city called Jerusalem, முன்பு அந்த எருசலேம் எபூசியர்கள் கையிலே இருந்தது. before this Jerusalem was with the Jebusites. அந்த எபூசியர்கள் அங்கு விக்கிரக வணக்கம் செய்தார்கள். The Jebusites were doing idolatry. அதை தாவீது அதை கைப்பற்றி அதை பரிசுத்தப்படுத்தி அதை தேவனுடைய தாவீதின் நகரமாகவும் மாற்றி அங்கு ஆலயத்தை சாலமோனை கொண்டு கட்டப்படுகிறது. Now David conquered this and he removed all this and he cleansed idols and he cleansed that, and it is that is the place where Solomon built the temple. ஆலயத்தை சாலமோன் ஆரம்பத்திலே கட்டினா கூட முடிவு காலத்திலே அங்கே விக்கிரகத்தை கொண்டு வைக்கிறார் அந்த ஒலிவ மலையிலே. See, in the beginning Solomon sacredly built this temple, but at the end they had all idols in this temple. அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இது எரேமியா இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தையும் இது அறிக்கையிடுகிற நேரத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்ட சீர்கேடான நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், what is the worst condition these people are there when Jeremiah is confessing? You know that? அதாவது தங்கள் சொந்த பிள்ளைகளையே, their own children, பாகாலுக்கு தகன பலியாக நரபலியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். they are giving as a sacrifice to the Baal, the idol, and they are sacrificing their firstborn kids. அதாவது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பாகால் என்கிற ஒரு கடவுளுக்கு, மோலேக்கு என்கிற கடவுளுக்கு தகன பலியாக எரித்து அதற்கு பலியிடுகிறார்கள். They are giving us a burnt offering, their own children as a burnt offering. They are giving it to Baal and Molech. இதை தேவன் அருவருக்கிறார். God hides this. இதற்காக தேவன் அனுமதித்த காரியம் என்ன என்றால், what God allows in their life, you know, அவருடைய எதிராளி ஆகிய பாபிலோன் என்கிற ராஜாவான நேபுகாத்நேச்சரின் பாபிலோனிய ராஜாவை
அந்த தேசத்துக்கு எதிராக அனுப்பி அதை முற்றுகையிட செய்கிறார். Now God is sending the king of Babylon, Nebuchadnezzar, and they are totally under siege and they are surrounded by him. இது எங்க பார்க்கிறோம் என்று எரேமியா 19 அதிகாரத்தில் 5வது வசனத்திலே அவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை நரபலியாக கொடுப்பதை பார்க்க You முடிகிறது. can read that in Jeremiah 19 verse 5 that they are giving their own children as a burnt offering to Moloch. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. I'm reading Jeremiah 19:5. They have built the high places of Baal to burn their sons in the fire as offering to Baal. Something I did not command or mention, nor did it enter my mind. அப்படியாக தேவன் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய சொந்த குழந்தைகளை எரித்து அந்த பாகால் கொடுத்ததுனால நேபுகாத்நேச்சார் என்ற ராஜாவை அனுப்பி தற்போது எருசலேம் என்கிற பட்டணத்தை முழுமையாக எரித்து அழிக்கப்பட போகிறது. Now because they burned their children for Baal and they gave as a sacrifice, now the total city of Jerusalem is going to be burnt by Babylonian king Nebuchadnezzar. அந்த சூழ்நிலையிலே பாருங்க, இப்ப என்ன சூழ்நிலைன்னு பார்க்கும்போது What is the kind of a situation we are going through now? ஜனங்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை நரபலியாக எரித்து கொண்டிருக்கிறார்கள். Now the people are giving their own children as a sacrifice, burnt offering to Baal. எரேமியா அந்த தேசத்திலே இருந்து இந்த மாதிரி செய்யாதீங்க என்று பல முறை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். Many times Jeremiah prophesied and told them, please don't do it. அந்த டயத்துல அவங்க கீழ்ப்படியதாகவும் இல்லை. During that time they don't want to பாபிலோனிய ராஜா எருசலேமை முற்றுகையிட்டு விட்டார். They don't want to believe. Now the king of Babylon, Nebuchadnezzar, is under siege or is surrounded the place. இன்னும் சில மாதங்களிலே அந்த நகரம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட போகிறது. Within a few months this city is going to be under siege. It is going to be burnt by Babylonian king Nebuchadnezzar. அப்படியாக இந்த எருசலேம் என்கிற பட்டணம் அந்த பாபிலோன் ராஜாவினால முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது, when this city Jerusalem was under besieged by the king Nebuchadnezzar, எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு கட்டளை இடுகிறார். now God is giving a command to prophet Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசி இப்போது எங்க இருக்கிறாரு? Where is Jeremiah the prophet? எரேமியா தீர்க்கதரிசியை அந்த ராஜா சிதேக்கியா ராஜா சிறையிலே வைத்திருக்கிறார். Now the king Zedekiah has put him in prison. அந்த சிறை எங்க இருக்கிறது? அந்த கிட்டத்தட்ட அந்த ராஜாவோட அரண்மனை கிட்ட தான் அந்த சிறை இருக்கிறது. Now where is this prison? It is close by to the king's palace. அப்ப அங்க சிறைவாசம் வச்சிருக்காங்க. ஏனென்றால் they have put him in the prison. What is the reason? எரேமியா எல்லா இடத்துல என்ன சொல்றாரு? What is Jeremiah saying to every person? நிச்சயமாக பாபிலோன் ராஜா உங்களை பிடிச்சிருவாரு. Definitely the Babylonian king will capture you. ஏன்னா நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன அத்தனை காரியம் செய்தீங்க. What is the reason? Whatever God has told you not to do, you have not obeyed to it and you did it. நீங்க கட்டாயமாக உள்ள வந்து உங்களை சிறைப்பிடிச்சிட்டு தான் போவாங்க. Definitely Nebuchadnezzar will come and capture you and take you away. நீங்க அங்க பாபிலோன்ல 70 வருஷம் இருந்து தான் ஆகணும். Definitely you are going to be in exile for 70 years in Babylon. 70 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி வர முடியும். After 70 years of exile you will come back. இதையெல்லாம் தேவன் எரேமியாவுக்கு உரைக்கிறார். This is all God says to Jeremiah. எரேமியா ஜனங்களுக்கு சொல்கிறார். Now Jeremiah is saying to this people. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப எதிராளி சுத்தி எருசலேமை சுற்றி விட்டாங்க. Now the opponent king is completely surrounded or besieged. எரேமியா என்ன சொல்லிட்டே போறாரு? What is Jeremiah saying? அவன் வந்து நிச்சயம் வருவான், கட்டாயம் உங்களுக்கு பிடிப்பான்னு சொல்லிட்டே போன ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? Now he is going and telling the king that definitely is going to come. People definitely is going to come and he is going to capture you and he is going to take you as captives. Will not the king be angry over Jeremiah or not? இதான் நடக்க போகுது, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. This is what is going to happen, but they are not accepting it. அதனால என்ன சொல்றாங்க, பிரதானிகள் வந்து இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருந்தா ஜனங்க வர ராஜாவுக்கு எதிராக சண்டையே போட மாட்டாங்க. இவன் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றான், இவனை கொண்டு ஜெயில போடுங்கங்கறாங்க. That is when officials come and say this guy is discouraging all the people. If there is going to be a war between the two countries, definitely our people are not going to wage the war. So put this guy into the prison, the officials say. இந்த எரேமியா இப்ப ஜெயில்ல இருக்காரு. Now Jeremiah the prophet is to the prison. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை எரேமியாவுக்கு அனுப்புகிறார். Now God is giving a word to Jeremiah. அது என்ன 7 அதாவது 32 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Now I'm going to read chapter 32 verse 7. இதோ உன் பெரிய தகப்பன் ஆகிய சல்லூமின் குமாரன் ஆனாமேயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள்,
அதை கொல்லுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். Hanamel, son of Shalom, your uncle is going to come to you and say, buy my field at Anahoth, because as nearest relative it is your right and duty to buy it. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு காரியம் உண்டு. Now if you see an incident is happening. அதாவது எரேமியாவுக்கு பெரியப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான். For the uncle of Jeremiah there is a son. அவனுடைய பேர் அனாமேல். His name is Hanamel. இப்போ என்னன்னா அந்த காலத்துல லேவியராகமம் 25 அதிகாரம் 25 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, according to Leviticus 25:25, you see, ஒருத்தருக்கு ஒரு நிலம் இருக்கிறது. a person has a field or land. அந்த நிலத்தை அவர் இழந்து போகிற தருணத்திலே, when he is going to lose that land or field, அந்த நிலத்தை அந்த மனுஷனுடைய சொந்தக்காரங்க தான் அதை வாங்கணும். only that relative persons can buy that field. அதே கோத்திரத்துல இருக்கிறவங்க தான் அதை வாங்கணும். From the same tribe they are supposed to buy it. But first வந்து யார் ரொம்ப closest relative அதை அவங்க வாங்கிக்கணும். Only the nearest and the closest relative can buy it. அவர் வாங்குறனா அடுத்த ரிலேட்டிவ் அடுத்த ஸ்டெப் ரிலேட்டிவ் வாங்கணும். It goes by the order. The closest ones, as it goes by the order, they can buy it. ஆனா வேறு கோத்திரத்தில் இருக்கிறவங்க அதை மீட்டு கொள்ள கூடாது. From the other tribe they cannot redeem it. ஏனென்றால் அந்தந்த கோத்திரத்திற்கு என்று சொல்லி அந்தந்த பகுதியை தேவனே பங்கிட்டு கொடுத்தார். For each tribe God has given the same places. அந்த தேவன் பங்கிட்டு கொடுத்தது அந்த கோத்திரத்துக்கு தான் இருக்க வேண்டும். For that tribe God has given some places. That tribe has to have that place. அதுதான் சட்டமாக நியமிக்கப்படுகிறது. That is the law which is given. சோ இப்போ இந்த பெரியப்பா பையன் வந்து என்ன சொல்றான், அவனுடைய நிலம் அப்படியாக எதிரிகளால் சூழப்பட்டு விட்டுச்சு. Now his field has been surrounded by the enemies. அப்ப அவன் வந்து இந்த நிலத்தை மீட்கவும் முடியல. He couldn't redeem this land. அப்ப என்ன சொல்றாரு வந்து எரேமியால தான் மீட்க முடியும் என்று சொல்லி கேட்க வரப்போறான். Now he is going to definitely come and say that only Jeremiah can redeem it. ஏன்னா எரேமியா ஜெயில்ல இருக்கான்னு தெரியும். He knows that Jeremiah is in the prison. அதனால மத்தவங்க கிட்ட கேட்டிருக்கான், மத்த சொந்தக்காரட்ட அவன் கேட்டிருக்கலாம். Maybe he could have asked the other closest relatives. ஆனா அவர்கள் யாரும் அந்த நிலத்தை மீட்டு கொள்ளவோ வாங்கவோ தயாரா இல்ல. Nobody wants to redeem or to buy this land. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதிராளிகள் முக்கியமா நாட்டை ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த முற்றுகை என்னும் போது பல மாதங்கள் பல வருடங்கள் அந்த முற்றுகையில இருக்கும். Maybe if you see that it's in siege or they are surrounded, means many months or many years they are surrounded. அந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலை, எதிராளிகள் நிச்சயம் உள்ள வந்து நம்மள அடிச்சு கொல்ல போறாங்க. அந்த சூழ்நிலை யாராவது நிலத்தை வாங்குவானா? If definitely the opponent are going to come and kill us, will anybody buy any land in that place? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது வாங்க முடியுமா? Can anybody buy it? எவனாவது வாங்குவானா? Will anybody buy it? யாருமே கட்டாயம் வாங்க மாட்டாங்க. Definitely nobody will buy it. இப்போ இந்த எரேமியா பார்க்கும்போது பெரிய பணக்காரன் அல்ல. Jeremiah is not a rich person. அவர்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு. Only a little money is having. அந்த கொஞ்ச காசை ஆண்டவர் அறிந்து என்ன சொல்றாரு, இந்த பெரியப்பா பையன் கேட்க வரான், அந்த நிலத்தை நீ வாங்கி கொள் என்று சொல்லிக்கிறார். But God is saying your uncle's son is going to come, please buy that land. யோசிச்சு பாருங்க. Imagine. ஏன் எரேமியா அந்த நிலத்தை வாங்கணும்? Why should Jeremiah buy this land? எரேமியா இதுவரைக்கும் தேவன் சொன்னதை அப்படியாக ஜனங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வரார். Now Jeremiah, whatever God told him, he was just prophesying to the people. நீங்க சிறைப்பட்டு போவீங்க, you will be taken into captive. ஆனா நிச்சயமா திரும்பி வருவீங்க கூட சொல்றாரு. He is saying that after exile you will return back. 70 வருஷம் கழிச்சு திரும்பி வருவீங்க என்று சொல்லி கூட ஆண்டவர் அவங்களை தைரியப்படுத்துகிறார். He is just encouraging them, saying that after 70 years of exile you will come back. அப்போ நீங்க போவீங்க திரும்பி வருவீங்கன்னு சொன்னா மாத்திரம் பத்தாது. It is not only enough that you say that you will go, will be taken into exile, you will return back also. அது நிச்சயமாக வருவீர்கள். இந்த தேசம் மறுபடியாக ஒரு பெரிய தேசமாக எழும்பும். Definitely this nation will rise. 70 வருஷம் பிறகு இது ஒரு பெரிய தேசமாக எழும்பும். After 70 years this will become a great nation. இந்த தேசத்தில் வீடுகள் கட்டப்படும். Definitely in this nation there will be houses built. பிள்ளைகள் பிறப்பார்கள். Children will be born. அதே தேசத்திலே in the same country ஆலயம் மறுபடி கட்டப்படும். The temple will be rebuilt. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே பிறப்பார். Jesus Christ will be born here. இந்த எல்லாமே கிட்டத்தட்ட எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். Jeremiah is prophesying everything to the people. ஆனால் இது தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிரூபித்து காட்ட வேண்டும் ஒரு செய்கையின் மூலமாக. But he has to prove this in his own life. அது எப்படி ப்ரூவ் பண்ணனும்? How he can prove it? இந்த சூழ்நிலையில எதிராளிகள் வந்து தேசத்தையே அபகரிக்கிற சூழ்நிலையில எரேமியாட்ட கொஞ்சம் காசு வச்சு அந்த நிலத்தை வாங்கணும். But how he has to prove? With the little money which Jeremiah has, he has to buy his uncle's land. எப்படி? How? அதாவது எதிராளிகள் நிஜமா வருவாங்கன்னு எரேமியாக்கு தெரியும். Jeremiah knew that the enemies are definitely going to come.
அங்க இருக்கிற ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க நல்லா தெரியும். He very well knew that they will be captured and taken into exile. சிதேக்கியா ராஜாவை கொண்டு விடுவாங்கன்னு தெரியும். He knows that the king Zedekiah will be killed. அநேகர் கொலை செய்யப்படுவாங்கன்னு தெரியும். He knows that many will be killed. 70 வருஷம் கழிச்சு தான் உயிரோட திருப்பி வருவானான்னு எரேமியாக்கு நிஜமா தெரியாது. Jeremiah did not know that after 70 years of exile he will return back or not. இந்த நிலத்தை வாங்கினா அந்த நிலத்தை அவன் அனுபவிப்பானா என்பதுக்கு நிச்சயமே கிடையாது. There is no surety that if he buys this land he is going to utilize it. அந்த சூழ்நிலையிலே எரேமியா அந்த நிலத்தை வாங்க வேண்டும். In this kind of a situation, Jeremiah has to buy this land. வாங்கினாரா என்றால் வாங்குகிறார். Did he buy or not? Yes, he bought it. அதுதான் கீழ பார்க்கிறோம். That is what we are going to read. அந்த அப்படியாக வாங்கி 2 பத்திரங்கள் எழுதப்படுகிறது. He bought it and they wrote 2 papers. ஒரு பத்திரம் சீல் பண்ணப்படுகிறது. One paper was sealed. இன்னொரு திறந்து வைக்கப்படுகிறது. One was kept as open. அந்த அவருடைய தீர்க்கதரிசன வசனங்களை எழுதி அதை மறுபிரதி எடுக்கிற பாரூக்கு கிட்ட எரேமியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Now he is writing his prophecy and all the promises and the prophecies. He is telling it to Baruch to keep one more copy. இல்ல அப்படி இல்ல. அதாவது பாரூக் என்பவர் யார் என்று பார்க்கும்போது Who is Baruch? எரேமியா கூட இருப்பார். He will be with Jeremiah. எரேமியா சொல்ற தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதுவார். He is the person who is writing all the prophecies and promises of Jeremiah. மறுபடி இன்னொரு பிரதி கூட எழுதுவார். He will copy one more paper also. சோ இது யாரோட வேலை? Whose job is this? பாரூக்கோட வேலை. This is the job of Baruch. அந்த பாரூக்கு இப்போ அந்த சிறைச்சாலையில வந்து நிக்கிறார். Now Baruch is also coming and standing in the prison. எரேமியா என்ன சொல்றார் பாரூக்க பார்த்து? What is Jeremiah saying to Baruch? இந்த பார்ப்ப எல்லாரும் இந்த எப்படியாவது ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் பெரிய மூப்பர்கள் வந்து உட்காரணும். All the elders have to come, then only they buy the land. சிறைச்சாலைக்கு எல்லாரும் வராங்க. All came to this prison. அவங்க எதிர இவ்வளவு வெள்ளியில நிறுத்தி கொடுக்கறாரு. He is taking so much of silver coins and given. இந்த நிலத்துக்கு இவ்வளவு காசு நான் கொடுக்கறேன்னு கிரயம் கொடுக்கறாரு. He is giving the money for that land. அந்த நிலத்தை வாங்கிட்டேன் என்று சொல்லி பத்திரம் எழுதுறாங்க. They are writing the document that Jeremiah bought this land. அந்த காலத்துல 2 பத்திரம் எழுதுவாங்க. They will have 2 documents in that time. ஒரு பத்திரத்தை எழுதி அது முத்திரையிட்டுருவாங்க. One document they will write and they will seal it out. இன்னொரு பத்திரத்தை எழுதி திறந்தே வச்சிருப்பாங்க. They will write the other document and keep it as an open document. ஆனா இந்த 2 பத்திரத்தை யார்கிட்ட கொடுக்கறாரு? Both these 2 documents to whom he is giving? பாரூக் கிட்ட கொடுக்கறாரு. He is giving it to his writer Baruch. ஏன் எங்க இருக்காரு அவரு? Why he is giving it? Because where is he? சிறைச்சாலையில இருக்காரு. He is in the prison. பாரூக் கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு? He is telling to Baruch what it is. இத போய் ஒரு மட்பாண்டத்துல பத்திரப்படுத்து. Put it in the clay pot and keep it safe. இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? In those times what they do? ஏதாவது பத்திரத்தையோ ஏதாவது எழுதின டாக்குமெண்ட்டையோ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் if you have to keep some document secret, அது மட்பாண்டத்திலே வைத்து they will put it in a clay pot. அந்த தார் அப்படி சொல்லுகிற அந்த மெட்டீரியல் கொண்டு மூடிடுவாங்க. They will seal it with the material called tar. அது அப்படியே பத்திரப்படுத்திடுவாங்க. Then it will be safe. இப்படிதான் பல பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் சரி பழைய ஏற்பாட்டு நிருபங்களும் அப்படிப்பட்ட நிலைமை தான் கும்ரோம் அப்படிங்கிற இடத்திலே கண்டெடுக்கப்பட்டது. This is how all the Old Testament documents and many of the documents of the old age we have got it from the clay pot from Qumran caves. அதிலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை முழுமையாக கும்ரோம் என்கிற அந்த கேவ்ல இருந்து எடுத்தாங்க. That's how the book of prophetic book of Isaiah was taken from the cave of Qumran. அப்படியாகத்தான் எரேமியா சொல்றாரு நீ எடுத்து வைப்பான்னு சொல்லி. That's how Jeremiah is saying please safely keep it. ஏன் இப்படி சொல்றாரு? Why he is saying that? நிச்சயமாக நான் செத்து போய்ட்டா கூட பரவாயில்லை. Oh, if I am going to die, என்னுடைய பிள்ளைகள் மறுபடியும் தேசத்து ஜனங்க இங்க வருவாங்க. when my children my nation will come back. அவர்கள் வந்து என்னுடைய சந்ததியார் இந்த பத்திரத்தை எடுத்து இந்த நிலத்தில் வீடு கட்டி அவர்கள் வாழ்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I have the belief and faith that my descendants will come back, they will build their houses and they will live in this Jerusalem. இதுவே அவங்களுக்கு முன்பாக எரேமியா செய்கிற ஒரு வெளிப்படையான விசுவாச அறிக்கை. This is the faith, the list of faith Jeremiah is doing outwardly in front of the people. யாருக்கு முன்பால செய்றாரு? Against, in front of whom he is doing it? மூப்பர்கள்லாம் வந்திருக்காங்க. நிலம் வாங்குறதுனா பெரிய ஆட்கள்லாம் வந்து உட்காரணும். Elders and all great officials of the country should come and stand there. அவங்களுக்கு முன்பாக இதை செய்து விட்டார். In front of them Jeremiah did this. அந்த பெரியப்பா பையன் ஓகே நிலத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு பாருக்கும் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மட்பாண்டத்தை வச்சு மூடி கொண்டு போயிட்டார். Now his uncle's son also said that very good. Jeremiah has bought the land. He is very happy. He left, and Baruch also put the documents in the clay pot and he went. அப்புறம் போன பிறகு 15வது வசனத்துல எரேமியா இப்படி அடையாளம் சொல்லி ஏனெனில் இனி இந்த தேசத்திலே நம்ம 32:15 Jeremiah 32:15 ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். For this is what the Lord Almighty, the God of Israel says.
Houses, fields, and vineyards will again be bought in this land. பாருங்க 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் தேவனாக சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மட்பாண்டத்திலே வை. This is what 14th verse I'm reading, Jeremiah 32:14. This is what the Lord Almighty, the God of Israel says. Take these documents, both the sealed and the unsealed copies of the deed of purchase, and put them in a clay jar so that they will last for a long இது time. யார்கிட்ட சொல்றார் எரேமியா? To whom is Jeremiah saying? பாரூக் கிட்ட சொல்றார். He is saying this to Baruch. 14 வசனத்துல அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி இதை சொல்லுகிறார். In their presence I gave Baruch these instructions. சொல்லிட்டு ஏனெனில் 15வது வசனத்தில் ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். For this is what the Lord Almighty, the God of Israel says. Houses, fields, and vineyards will again be bought in this land. இப்ப அவங்களுக்கு முன்பாக சாட்சியாக சொல்லிட்டாரு. அவுட்வர்ட்லி ஒரு கிரியையும் செய்துட்டார். He made a witness and outwardly he testified and he put all the documents in the clay pot and he completed it. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சும்மா விசுவாச அறிக்கை இட்டால் மாத்திரம் பத்தாது, கிரியையினால அந்த விசுவாசத்தை நிரூபிக்க சொல்லுவார். Not only you confess your faith, but God will also ask you to prove your faith in deeds. அந்த கிரியை எதுவா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. That deeds of faith could be anything in your life. அதை பார்க்கிற ஜனங்கள் இந்த சூழ்நிலையில இது செய்றாங்களே என்று ஆச்சரியப்படுவார். But the people who are looking in this type of a condition, these people are doing this, they will be astonished. என்ன நம்பிக்கையில இது செய்றாங்க? With what faith and hope they are doing it. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is finished. எதிராளி வந்து பிடிக்க போறான். Now the opponent king is going to come and capture them. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. Whatever they had, everything is finished. கடைசியா இருக்கிறது கொஞ்சம் காசு. Little bit of money they are having. அந்த காசை வச்சு அவங்க அதை செய்றாங்க. This money they are going to do it. என்ன நம்பிக்கை இது? What is the faith they are having? ஆனால் தேவன் சொன்னதை செய்வார் என்று விசுவாசிக்கிற அந்த குடும்பம் அதை செய்ய வேண்டும். The people who believe and have the faith that my God is faithful and truthful in the promise and he will fulfill it, that family will do it. இந்த இதை ஆண்டவர் நிறைவேற்றி என் குடும்பத்தை நிலைநிறுத்துவார், நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை கட்டுவார், மறுபடியும் கட்டுவார் என்று விசுவாசிக்கிற அந்த குடும்பம் இந்த கிரியையை செய்துதான் ஆக வேண்டும். The family which believes and says that God will rebuild and re-establish my family, that family will definitely do this with these deeds. பேங்க்ல ஜீரோ லெவல். In the bank you will have zero level. அப்புறம் எரேமியாக்கு ஆயிடுச்சு. That is what happened to Jeremiah the prophet. இருந்த அந்த காசெல்லாம் வெள்ளியில நிறுத்தி கொடுத்துட்டாரு. Whatever the silver coins he had, he gave it. அந்த நிலத்தை வாங்கிட்டாரு. He bought that land. கிரையை எழுதிட்டாரு. He wrote the document also. அது பாரூக் கிட்ட கொடுத்துட்டாரு. He has given it to Baruch. மூடி வைப்பான்னு சொல்லிட்டாரு. He told him to put it in the clay pot and keep it. எல்லார்கிட்ட என்ன சொல்றாரு எதிர்ல? In front of everybody what is he saying? நிச்சயமாக இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். He is prophesying and saying, for this is what the Lord Almighty, the God of Israel says, houses, fields and vineyards will again be bought in this land. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், those believers who are listening to this message, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? No, if you are thinking that everything is finished, இது மட்டும் தான் இருக்கு. I have only this. இதை தேவன் கொடுக்க சொல்லுகிறார், ஒரு கிரியை செய்யுங்க. If God is saying you have to give this as a deed, if God is telling you to do it, please do it. அதை ஜனங்களுக்கு முன்பாக செய்து தேவன் என்னை மறுபடியும் இந்த தேசத்திலே நிறுத்துவார் என்று அறிக்கையிடுங்க. You have to confess and say that I do this by this deed, my God will rebuild me and he will re-establish me in this nation. Say that and confess it. இந்த சூழ்நிலையிலே நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை பாதியிலே நிறுத்திடாதீங்க. Whatever you are doing in this condition, don't stop it half. ஏதாவது குழந்தையை படிக்க வைக்கிற தொடர்ந்து படிக்க வைங்க. If you have to make the child study, you will have to make the child to study. வேற ஏதாவது முக்கியமான காரியங்களை செய்யுங்க, அது தொடர்ந்து செய்யுங்க. Whatever the important job you are doing or ministry or whatever it is, you have to continue it. தேவ ஊழியத்தை செய்திருக்கிற இந்த சூழ்நிலையை தொடர்ந்து செய்யுங்க. If you are doing the ministry of God in this type of a situation, please continue it. மத்த கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படும்படியாக உங்கள் தேவன் மறுபடியும் சீர்படுத்தி நிலைப்படுத்துவார். Definitely amongst the eyes of them, God will re-establish and people will be astonished. எப்படி சொல்றான்? மறுபடியும் இந்த தேசத்திலே, ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும். நிச்சயமாக எதை இழந்தீர்களோ, எது இல்லைன்னு சொல்லுகிறோ, அதை நிச்சயமாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம். Houses, fields and vineyards will again be bought in this land. Whatever you have lost, God will give it back. அதற்கு நீங்கள் ஒரு கிரியையை வெளியரங்கமாக அவிசுவாசிகள் முன்பாக செய்ய வேண்டும். But for that you have to prove your deed amongst the disbelievers and show it in action. இவர்கள் தேவனை நம்பி இந்த காரியத்தை செய்றாங்க. They are doing this thing
believing in God the Lord. இது நிக்குமா நிக்காதா அந்த ஆச்சரியப்படுவதற்கு முன்பாக செய்து காண்பீங்கள். People are thinking whether this will happen or not. Do it by your action and deeds. ஆண்டவர் நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். God will definitely fulfill your உங்க promises. பிள்ளைகளை நிலைநிறுத்துவார். God will re-establish your children. எந்த படிக்க வைக்கணும் அந்த பிள்ளை நல்லா படிச்சு முடிக்கும். Definitely your child you cannot make to study will study and be having a good degree. எந்த ஊழியமோ அந்த ஊழியத்துக்கு இன்னும் விஸ்தாரப்படுத்துவார். God will make your ministry more fruitful. அது முடிந்து விட்டது. இந்த காரியத்தை அவங்க பார்க்கிட்ட கொடுத்து முடிச்சிட்டாரு. Now he has given all the documents to Baruch. இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். Now we'll come to the verse. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. Now everybody is gone. எரேமியா யோசிக்கிறாரு. Now Jeremiah is thinking. அவர் மனுஷன் தானே? He is also a person. இப்போ யோசிக்கிறார், இருந்த கொஞ்ச காசையும் நான் கொடுத்துட்டோம். Whatever little money I had, I've given. அப்போ ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியும் பயமும் வருது. Now he has anxiety and fear coming to him. என்ன பண்ணலாம்? What am I supposed to do now? நம்ம ஜெயில்ல இருக்கோம், வந்துருவான் போல இருக்கு. I'm in the prison. Now the opponent king will come and இருக்கிறதெல்லாம் வாங்கி விட்டோம். everything we have bought. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is finished. என்ன நடக்கும் தெரியல. What I don't know will happen. அந்த அங்கலாய்ப்பு எரேமியாவுக்கு வருது. For Jeremiah also he had this anguish. நம்ம அந்த டயத்துல நம்ம கிரியை செய்து முடிச்சனா கூட நம்ம இதயத்துல ஒரு பயம், ஒரு தாக்கம் வரத்தான் செய்யுது. Though you have shown your faith in deed and action, but anguish, fear comes into your heart. அப்போ எரேமியா ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். Now Jeremiah is doing a prayer. விசுவாச அறிக்கை எடுக்கிறார். He is making a faith confession. அந்த விசுவாச அறிக்கை தான் 17வது வசனம். That is the faith confession which Jeremiah makes is the 17th verse. 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm reading verse 16. நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு இடத்தில் கொடுத்த பின்பு After I had given the deed, பண்ணின விண்ணப்பமானது. After I had given the deed of purchase to Baruch son of Neriah, I prayed to the Lord. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கை எடுக்கிறார். Now he is making a great confession. Our sovereign Lord, you have made the heavens and the earth by a great power and outstretched arm. Nothing is too hard for you. அப்ப இந்த கிரியை செய்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பயம் வரத்தான் செய்யும். After you have did this action and the deeds and everything, you will have fear also in your mind. நீங்க இந்த காரியத்தை குறித்து படிப்படியாக அடி எடுத்து சில கிரியைகளை ஆண்டவர் செய்ய சொல்லும் பொழுது அது அப்படியே கீழ்ப்படிந்து செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பயம், ஒரு தாக்கம் வரத்தான் செய்யும். As you're just following what the Lord said in your action and your deeds, definitely a little bit of fear will come. அந்த டயத்துல எரேமியாவுக்கு அந்த பயம் வருது. Jeremiah also had that fear with him. நமக்கு ஒரு டைம் வரும். For us also it will அப்போ come. என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றால், at that time what you're supposed to say and pray, 17வது வசனத்தில் சொல்லப்பட்டதை உம்மாலே செய்யக்கூடாத அசித்தியமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். You have to say and confess and pray. Nothing is too hard for you. Nothing is impossible to you. Everything is possible to my Lord. You got to say. யோசனையிலே பெரியவரும் 19வது வசனத்திலே. Now 19th verse. செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனோட வழிக்கு தக்கதாகவும் அவனோட கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மறுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்று கேட்கிறார். You have to confess and say, great are your purposes, the mighty are your deeds. Your eyes are open to all the ways of men. You reward everyone according to his conduct and his deeds deserve. Conduct and கிரியைக்கு தக்கதாக, நமக்கு கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவனுடைய கண்கள் நம்ம மேலேயே இருக்கு, பயப்படாதீங்க. The eyes of the Lord is always rewarding everyone according to his conduct and his deeds he deserves. புற ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துவார் என்று சில கிரியைகள் நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால், amongst Gentiles, if you say that God will re-establish us and did the deeds, if you have done that, இவங்கெல்லாம் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு என்ன நடக்குமோ என்று நம்மளையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே, during that time when all the Gentiles and all the heathen people are looking what will happen to them at that time, அந்த நேரத்திலே நீங்க விசுவாசமாக இந்த கிரியை செய்யும் பொழுது, with faith, if you do these actions in deeds, அந்த கிரியைக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறவருடைய கண்கள் உங்கள் மேலேயே தான் இருக்கு. The one who gives all the deeds who deserves and he rewards you, his eyes are always amongst you. அந்த கண் நம்ம விட்டு வெளிப்படவே இருக்காது. His eyes will not go out of you. ஆனா தைரியப்படுங்க. That's why be strengthened. அப்படியே எரேமியா போற மாதிரி நம்ம ஜெபிக்கணும். Like Jeremiah, you got to pray. அந்த ஜெபித்த உடனே எரேமியாக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கிறார் ஆண்டவர். Now after Jeremiah prayed, God is giving a reply. அந்த ரிப்ளை தான் நாம 26வது வசனத்துல வாசிக்கிறோம். That is what we are reading as a reply from the Lord in 26th verse. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, Then the word of the Lord came to Jeremiah. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறார். I am the Lord, the God of all mankind. Is anything too hard for me?
ஒன்றுமில்லை. Nothing is impossible to தேவனால் the Lord. எல்லாம் கூடும். God can do everything. 37வது வசனம், இதோ என் சினத்தினாலும் என் கோபத்தினாலும் என் மகா உக்கிரத்தினாலும் அவர்களை துரத்தின எல்லா தேசத்திலிருந்தும் அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். I will surely gather them from all the lands where I banished them in my furious anger and great wrath. I will bring them back to this place and let them live in safety. அவர்களுக்கு நன்மை 41வது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன். Jeremiah 32:41, I will rejoice in doing them good and will assuredly plant them in this land with all my heart and soul. அப்படியாக தேவன் இந்த நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். Today God is giving you a promise. இந்த தேசத்திலே நிச்சயமாக உன்னை நாட்டுவேன். I will plant you in this nation. சூழ்நிலைகள் இந்த தேசத்தை விட்டு பிரிந்து போகும், புடுங்கவும் காரியங்கள் நடக்கலாம். Things may happen that you may be plucked from the nation and removed from the nation. தேவன் நட்டதை மனுஷர் புடுங்க முடியாது. Whatever God has planted, nobody can pluck it. தேவன் செய்ய நினைத்தது யாரும் தடைப்பட முடியாது. Whatever God has planned in your life cannot be obstructed. அப்படியாகவே தேசம் 70 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்கள் திரும்பி வராங்க, எருசலேம் கட்டப்படுகிறது. After 70 years of exile, all the people from Judah, they came back and Jerusalem was built. 400 வருடங்களுக்கு பிறகு பெத்லெஹேமிலே கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, After 400 years in the land of Bethlehem, Jesus Christ was born. அவரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். He is our savior. அப்போ இந்த இரட்சகர் அங்க பிறக்கணும்னா எந்த மாதிரி நம்பிக்கையோடு ஒரு கிரியையை எரேமியா செய்ய வேண்டும் என்று பாருங்கள். If the savior has to be born in Bethlehem, what type of action and deed Jeremiah has to show by action? அவன் எரேமியா இரட்சகர் அங்க பிறக்கிறத பார்க்கல. Jeremiah did not see the savior being born. எரேமியா மறுபடியும் 70 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்க எருசலேம் மறுபடியும் கட்ட போறதை பார்க்கல. Jeremiah did not see the exiled people coming back to Jerusalem. தன் வாங்கிய நிலத்திலே தன் சந்ததியார் வீடு கட்டி வாழ்றதை பார்க்கல. He didn't even see that his ancestors and his generations, they built their place and they lived. ஆனா ஒன்றை மட்டும் நன்றாக அறிந்திருந்தார். One thing he was having in his mind. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பது எரேமியா. Is anything too hard for the Lord? This is what he said. அதனால தான் நாம இன்னைக்கு இரண்டாவது தலைப்புல என்ன சொன்ன பார்க்கும் பொழுது, the second topic what we saw is, ஒரு தேசத்திற்காக ஆண்டவர் நிற்கும் பொழுது, when God is standing for a nation, நமக்காக நிற்க மாட்டாரா? will he not stand for ourselves? அந்த தேசத்திலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் மறுபடியும் எருசலேம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். God knew that if Jesus Christ has to be born in Bethlehem, this city has to be rebuilt. நம்முடைய சந்ததி எழும்பி தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் திறப்பிலே நின்று ஜெபித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த குழந்தையை எழுப்ப வேண்டும் என்று தேவனுக்கு தெரியாதா? Does God doesn't know that you have to be praying at the gates of heaven, so this child has to come up? Does God doesn't know that? தேவன் அந்த பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுக்கு தெரியாதா? That God doesn't know that he has to fulfill the promise about the children? அப்படி என்றால் அந்த பிள்ளையை கொடுத்து சில கிரியைகளை இந்த சூழ்நிலையை செய்ய சொன்னால் நீங்க செய்துதான். In that case, if that promise has to be fulfilled, whatever the deed or the action about that child you are supposed to do, you have to fulfill it. அந்த டயத்துல தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய். God will fulfill whatever he has promised. கடைசியாக Lastly, நம்ம சக்கரியா 8 அதிகாரத்துக்கு போலாம். சக்கரியா 8. Zechariah chapter 8. Let us read Zechariah chapter 8. 8 அதிகாரம். Zechariah, the Old Testament prophet, chapter 8. 8 3வது வசனம் 6வது வசனம். We'll read verse 3 and we'll read verse 6. 8 வசனம். Zechariah chapter 8 verse 3. This is what the Lord says. I will return to Zion and dwell in Jerusalem. Then Jerusalem will be called the city of truth, and the mountain of the Lord Almighty will be called the holy mountain. And verse 6. 6. This is what the Lord Almighty says. It may seem marvelous to the remnant of this people at that time, but will it seem marvelous to me, declares the Lord Almighty. மறுபடியுமாக எருசலேமை கட்டி எழுப்பும்படியாக 70 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்க திரும்பி வந்துட்டாங்க. After 70 years of exile, these people came back to Jerusalem. அந்த எருசலேமை இப்ப ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். Now they have to rebuild the temple in Jerusalem. இந்த இரண்டாவது ஆலயத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க வேண்டும். Now in the second temple only, Jesus Christ has to come. சாலோமன் கட்டின அந்த ஆலயம் பாபிலோன் ராஜாவாலே எரிக்கப்பட்டு விட்டுச்சு. This temple which was built by Solomon was totally burnt by the king Nebuchadnezzar of Babylon. ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைவாசமாக 70 வருஷம் போயிட்டாங்க. 70 years of people were captured into refuge. கோரேஸ் ராஜா பெர்சியா ராஜ்யத்திலே ராஜ்யம் பெற்று ஜனங்களை 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியுமாக எருசலேமுக்கு அனுப்பி விடுகிறார். King Cyrus
After 70 years, he's sending back the people to Jerusalem. அங்க வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. Now they are starting to build the temple. ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ஜெரூரா தான் கட்டினாங்க. They were with the great encouragement they were building the temple. செருபாபேலை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டினார். God built the temple to Zerubbabel. செருபாபேலை யோசுவாவை கொண்டு ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. The temple was started to build by Zerubbabel and Joshua. ஆனா எதிராளிகள் எழும்பின உடனே அவங்க கட்டறதை நிறுத்திறாங்க. When the enemies were against them, they stopped the building. 15 வருடம் ஆலயம் கட்டுப்பணி நின்று போச்சு. 15 years they stopped the building of the temple. அப்போ தேவன் ரெண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். God is bringing two prophets. சகரியா மல்கியாங்கிற ஆகாய் மற்றும் சகரியா என்ற ரெண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புகிறார். Two prophets, Zechariah and Haggai. அந்த சகரியா தீர்க்கதரிசனம் உரைப்பதை தான் நாம இப்ப வசனமாக வாசித்தோம். This is what the promise or prophecy portrayed by Zechariah the prophet. That's what we read now. சகரியா எழும்பி என்ன சொல்றாரு? What did Zechariah say? இப்ப 4வது வசனம் சகரியா 8:4 திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் 3வது வசனம் நான் சியோனில் இருந்து திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தர் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Zechariah 8:3. This is what the Lord says. I will return to Zion and dwell in Jerusalem. Then Jerusalem will be called the city of truth and the mountain of the Lord Almighty will be called the holy mountain. அவங்க எருசலேமுக்கு திரும்பி வரும்போது முழுமையாக எழுந்து போன நிலைமையில தான் எருசலேம் காணப்படுகிறது. When they came back, Jerusalem was totally burned. அதற்கு மதில் எல்லாம் உடைஞ்சு போச்சு. All the walls were broken down. பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. All the big buildings have been அதை திருப்பி அவங்க மறுசீரமைத்து கட்ட வேண்டும். Now they have to reconstruct them. ஆலயத்தை எங்க இருந்து அஸ்திபாரம் கூட எங்க இருக்கு தெரியல. அஸ்திபாரம் போட்டு திருப்பி கட்டணும். Foundation of the temple itself they don't know. They have to put the foundation and to build the temple. கட்டிட்டு இருந்தத பாதியில நிறுத்திட்டாங்க. Whatever they started to build, they stopped it abruptly. அந்த சூழ்நிலையில தேவன் சொல்லுகிறார் நிச்சயமாக இந்த எருசலேமானது ஒரு சத்திய நகரமாக நான் கட்டப்படும் என்று சொல்கிறார். This is what the God says through Zechariah, that the Jerusalem will be called the city of truth. அப்போ அவர் சொல்றாரு இத நான் சொல்றேன்னு பார்த்து நீங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்காதீங்க. உங்க கண்ணுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம், என் கண்ணுக்கு இது ஆச்சரியம் இல்லை. என் கண்ணுக்கு இது நிச்சயமாக நடத்துவதாக இருக்கும் என்று சொல்லி தான் He says that but it will seem marvelous to me, but it may be seem marvelous to the remnant of the people at that time, he says. இந்நாட்டின் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனையில் கர்த்தர் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ. It may seem marvelous to the remnant of the people at that time, but will it seem marvelous to me, declares the Lord. God is saying whether it will be marvelous to me at that time. அவங்க எந்த சூழ்நிலையில தேவன் இதை சொல்லினார் தெரியுமா? In what type of situation God is saying that, you know? அவங்க சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. Their condition is very bad. இந்நாட்டின் முன்னே மனுஷருடைய வேலைகளால் 10வது வசனம் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய வேலையால் பலனும் இல்லை. Before that time there were no wages for man or beast. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவன்களின் வேலையால் பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடை மித்தமும் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். No one could go about his business safely because of this enemy, for I have turned every man against his neighbor. அப்போ சூழ்நிலை எப்படின்னா, what is the type of situation? எந்த வேலை செய்தாலும் ஒண்ணுமே நடக்கல. Whatever the work they do, nothing was happening. எந்த வேலை செஞ்சாலும் பலன் இல்ல. There was no gain whatever the job you are doing. போகிறவனுக்கு வருவனுக்கு நெருக்கடியாக சமாதானமே கிடையாது. There is no peace between the neighbors. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. Each one is fighting against each other. சமாதானம் இல்ல. There is no peace in the job. எதை செய்தாலும் நிலை நிக்கல. Whatever they are doing, that is not standing. எல்லாமே நாசமா போயிடுச்சு. Everything is perishing. அந்த டயத்துல ஆண்டவர் சொல்றாரு, in that time God is saying, நிச்சயமாக எருசலேம் என்கிற நகரம் சத்திய நகரமாக இருக்கும், அது பரிசுத்த பர்வதமாக நிலை நிற்கும் என்று சொல்கிறார். That time he is saying that Jerusalem will be called the city of truth and the mountain of the Lord Almighty will be called the whole mountain. அதனால 9வது வசனத்துல சொல்றாரு உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். This is what the Lord Almighty says. You laid your hands. 9வது வசனம் சேனையில் கர்த்தர் வீடாகிய ஆலயம் கட்டப்படும் படிக்கு அது அஸ்திபாரத்தை 8 அதிகாரம் 9வது வசனம். Okay. Zechariah 8:9. This is what the Lord Almighty says. You hear these words spoken by your prophets who were when the foundation was laid for the house of the Lord. Let your hands be strong so that the temple may be built. அதாவது இந்த குழந்தை இந்த காரியம் இந்த வேலை கட்டப்படும் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. God has given the promise about this child, about this job, about this nation, about this individual.
ministry. அந்த கட்டப்பட்டுட்டே வந்த நேரத்துல எதிராளிகள் வந்ததுனால கட்டத்தை நிறுத்திட்டீங்க. You are just building that, but since your enemy came, you stopped that. தடைகள் வந்ததுனால நின்னு போச்சு. Because of obstacles, you stopped. அது என்னன்னு செய்ய தெரியாம ஸ்தம்பிச்சு நின்னுட்டோம். Whatever you wanted to do, you don't know, you just stumbled. அது கட்டாம அப்படி நின்னு இருக்கு. You did not build, you are stumbled. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, God is telling you today, உங்கள் கைகள் திடப்பட கடவது. let your hands become strong. சேனைகள் கர்த்தர் வீடாக ஆலயம் கட்டப்படும்படிக்கு அது அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியின் வாயினால் இந்த வார்த்தைகளையும் இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். Let your hands be strong so that the temple may be built, says the Lord God Almighty. யார்கிட்ட சொல்றாரு? To whom he is saying? கட்டாம சும்மா இருக்கிறவங்க இல்ல. He is not telling to the people who are idle. கட்டிக்கிட்டே இருந்தாங்க. Those people who are building it. வாக்குத்தத்த வசனம் வந்துச்சு. The promise verse came. கட்டிக்கிட்டே இருந்தாங்க. They were building it. நல்லா கட்டினாங்க. They built it very beautifully. எதிராளி வந்துட்டான். The enemy has come. கட்டாம நிறுத்திட்டாங்க. They stopped. ஆண்டவர் சொல்றாரு அவங்கட்ட. God is saying to them, நான் மறுபடியும் கட்டு. Rebuild it. நான் இத பெரிய நகரமாக்குவேன். I will make it into a great country. பரிசுத்த பர்வதமாக்குவேன். I will make it into a holy mountain. இதுல வந்து கர்த்தர் சேனைகள் தேவனாகிய இயேசுவாகிய தேவன் இதுல பிரவேசிப்பார். Jesus Christ, the Lord God Almighty, will come and reign in it. அது மாத்திரமல்ல, நீ கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? Not only that, if you build, what will happen to it? 12வது வசனம், விதைப்புக்கு சமாதானமாக இருக்கும், திராட்சைத்தீ தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். The seed will grow well, the vine will yield its fruit, the ground will produce its crops, and the heavens will drop their dew. I will give all these things as an inheritance to the remnant of this people. Hallelujah. எல்லா பலனையும் ஆண்டவர் கொடுப்பார். God will give you all the things. பூமி தன் பலனை தரும். The vine will yield its fruit. திராட்சை செடி தன் கனியை தரும். The ground will produce its fruit. பூமி தன் பலனை தரும். The vine will yield its fruit. வானம் தன் பனியை தரும். The heavens will drop their dew. நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம். We will inherit everything. இதை நீங்க தைரியமாக கட்ட வேண்டும். This you have to build it with faith. ஆண்டவர் சொல்றார், என் கண்ணுக்கு முன்பாக இது ஆச்சரியம் இல்ல. God says it is not marvelous to my eyes. உன் கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். Maybe it is marvelous to your eyes. இது எப்படி கட்டுவேன்னு சொல்லி நீ ஆச்சரியப்படலாம். Maybe you might be marveling how I'm going to build it. ஆனா என் கண்ணுக்கு இது ஆச்சரியமானது இல்ல. To my eyes it is not marvelous. நிச்சயமான கனி தருவேன். I will give you fruits. பலன் தருவேன். I will give you gain. சமாதானம் தருவேன். I will give you peace. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, what you are supposed to do, தளர்ந்து போகாமல் கட்ட வேண்டும். You got to be strong with your hands and you got to build. தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி, is anything impossible to the Lord? எதையெல்லாம் கட்டாம செய்யாம விட்டு விட்டு மறுபடியும் செய்யுங்கள். Whatever you have kept or whatever you are not doing, once again you are going to do it. எதை நிறுத்தி வச்சிருக்கீங்களோ அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. Whatever you have stopped for a while, please continue to do it. எதை தேவன் வாக்குத்தத்தமா கட்ட சொல்லி அது பாதியில நிறுத்திட்டீங்களோ அது மறுபடியும் கட்டுங்க. Whatever God has promised and you have fulfilled it, only half of it, please rebuild and fulfill it. அது பூர்ணமாக கட்டி முடிக்க தேவன் பலன் கொடுப்பார். God will give you the power, strength and everything to fulfill, to build இதை it. வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Take it as a promise. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? மூன்று காரியத்தை நாம் இன்றைக்கு பார்த்தோம். We have seen only two. இல்ல மூணு. Three things, sorry. முதலாவது, first thing, தேசத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆபிரகாமும் சாராலும் குழந்தை பிறக்க வேண்டும். First thing, to make it into a big nation, for Sarah and Abraham, they've got to have a child. அங்கேயும் பிரச்சனை. There also there is a problem. அங்க என்ன வார்த்தை வந்துச்சு? What was the word coming there? கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? There also it came, is anything too hard for the Lord? Nothing is impossible to the Lord. ஈசாக்கு பிறந்தாரு. Isaac was born. யாக்கோபு பிறந்தாரு. Jacob was born. 12 கோத்திரங்கள் உண்டாயிச்சு. 12 tribes were there. பெரிய தேசம் உண்டாயிச்சு. Big nation was formed. ஆண்டவர் அவங்களுக்கு தேசத்தை கொடுத்தார். God gave them nation. ஆனால் கீழ்ப்படியாமல் போனாங்க. Because of disobedience. தன் சொந்த குழந்தைகளை மோளேகுக்கு எரிச்சு போட்டாங்க. Their own children they burnt for the Malak. பாபிலோனிய வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. The Babylonians came and captured them. அந்த பாபிலோன் வந்து பிடிக்கிற நேரத்துல எரேமியா அடுத்த இரண்டாவது டாபிக் எரேமியா கிட்ட சொல்றாரு, இந்த நிலத்தை வாங்கு. In that time when the Babylonians are going to take them as captive and going to burn it, God is telling Jeremiah, buy this land. 70 வருஷம் கழிச்சு திருப்பி வருவாங்க. 70 years afterwards they will definitely come. நிச்சயமாக இந்த தேசம் கட்டப்படும் என்று Definitely this nation will be built, he says. கிரியையாக வெளிப்படையாக எரேமியாட்ட இருக்க கொஞ்சம் காசையும் வச்சு அந்த நிலத்தை வாங்க வைக்கிறார். With a small amount of silver coins, God is making Jeremiah to buy this land. நிலத்தை வாங்கிட்டார் எரேமியா. Now Jeremiah has bought this land. எரேமியா மரிச்சு போயிட்டாரு. Jeremiah died. 70 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்க திரும்பி வராங்க. 70 years after exile, their people are coming. எரேமியா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக கோரேசு ராஜாவை கொண்டு எழுப்பி ஜனங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். As the promise God had said
through King Cyrus, everybody are returning back to Jerusalem. செருபாபேல் யோசுவாவை கொண்டு தேவன் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. Through Zerubbabel and Joshua, God is rebuilding the temple. ஆலயம் கட்டிட்டே இருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் தான் கட்டி முடிச்சாங்க. நின்னு போச்சு ஆலயம். They're building the temple, only 1 year they built and they just stopped. ஏன் எதிராளிகள் வருகிற பிரச்சனை? Because what is the reason? The opponents are coming, the கூட enemies are இருக்கிற coming. ஜனங்களே, கூட இருக்கிற அடுத்த தேசத்துல அடுத்த சமாரியால இருக்கிறவங்களே எதிராக வந்துட்டாங்க. All the Samaritans or whoever is accompanying their neighbors, they are coming there. நம்ம கூட இப்படிதான். For us also it happens. கூடவே இருப்பாங்க. They will be with us. திடீர்னு எதிராயிடுவாங்க. They will become enemies for அப்ப நம்ம us. கட்டிட்டு இருந்து பாதியில நிக்க வேண்டிய நிலைமை. Whatever you are building, it will become into a half. தம்பிச்சிருவீங்க. You will be astonished. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, At that time God is saying, திரும்பி எழும்பி கட்டு. rebuild it once again. உன் கண்ணுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். Maybe it is marvelous to your என் eyes. கண்ணுக்கு ஆச்சரியம் இல்ல. For my eyes it is not ஏன்னா, marvelous. Why you know? எருசலேம் சத்திய நகரம். Because Jerusalem is going to be the city of truth. அதுல விதைப்பு சமாதானமா இருக்கும். All which they are going to put as seed will be in peace. திராட்சை தரும் தன் கனியை கொடுக்கும். The vine will produce its fruit. பூமி தன் பலனை தரும். The ground will produce its crops. எல்லாரும் சமாதானமா தாபரிப்பீங்க. And all our people will be in peace in that. கர்த்தர் இது வாக்குத்தத்தமாக உங்களுக்கு. God is giving us a promise today. கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible to the Lord. மரியாள் கிட்ட ஆண்டவர் போனாரு. God went to Mary. இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவேன்னு சொன்னாரு. You will conceive and you will give birth to a son. எப்படி ஆண்டவரே நான் புருஷனை அறியேனே என்கிறாள். She's saying, I don't know a man. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அந்த மிகாவேல் அந்த காப்ரியேல் தூதனை கொண்டு தேவன் உரைக்கிறார். God is speaking through Gabriel, the angel, saying that is anything too hard for the Lord? யாருக்கு சொல்றாங்க? To whom it is saying? மரியாளுக்கு. To Mary, the mother of யார் வெளிப்பட Jesus. வேண்டும்? Who has to be seen? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும். Jesus Christ has to be born in this world. அங்கேயும் அதே வார்த்தை. There also it is the same verse. என்ன வார்த்தை? லூக்கா 1 அதிகாரம் Luke's Gospel chapter 1, 31 34 34th verse. வாசிங்க. Yeah, லூக்கா 1:31. Luke's Gospel chapter 1 verse 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. You will be with child and give birth to a son, and you are to give him the name Jesus. 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். 34th verse, she says, Mary asked the angel, since I'm a virgin, how is it possible? 35வது தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரனப்படும். இதோ உனக்கு இனத்தால் ஆகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மறுடியாகப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். The 37th verse says, for nothing is impossible with God. Amen. Man, nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் எங்க ஆபிரகாம் கிட்ட ஆரம்பிச்சாரு. Nothing is impossible with God. He started with Abraham. எரேமியா கிட்ட வந்தாரு. He came to Jeremiah. அப்புறம் சகரியாவை கொண்டு செருபாபேல் கிட்டயும் யோசுவா கிட்டயும் தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. He said the prophecies to Zerubbabel and Joshua through Zechariah the prophet. கடைசியாக இயேசு கிறிஸ்து அவதரிப்பதற்காக. Lastly, for Jesus Christ to be born in this earth, மரியாள் கிட்ட காபிரியேல் தூதன் சொல்றாரு. the Gabriel, the angel, is speaking to Mary. எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. How much faithful, truthful நான் God சொன்ன is. இந்த அத்தனை வசனங்களும் சரித்திர பிரகாரமாக நடந்தது. All the verses which I have said has historically happened. அப்போ தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை What is the promise God is giving you today? கர்த்தர் சொல்ற உங்களை பார்த்து. God is talking to you. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For nothing is impossible with God. கர்த்தரால் எல்லாம் கூடும். God can do everything. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று. But you have got to do one ஒன்று. First, விசுவாசிக்க வேண்டும். you have to have faith. கணவருக்கு மனைவிக்கு விசுவாச அளவு கரெக்ட்டா சீர் லெவல்ல இருந்தா தான் அது நடக்கும். Husband and wife together have to have faith. இரண்டாவது. Secondly, நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அதை குறித்து ஏளனமாக சிரிக்க கூடாது. whatever the promise God has given, you should not have a laughter in mocking. அவிசுவாச அறிக்கை இடக்கூடாது. Do not give any disbelief conversations. ஆண்டவர் வெளியரங்கமாக அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து செய்ய சொன்னார்னா தைரியமாக இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நீங்க செய்யணும். Whatever the little is there, whatever the deeds and action God is asking you to show because of the promise, please do it. எதை கட்டிட்டு இருந்தீங்க பாதி நிறுத்தீங்களோ அதை கட்ட சொல்றது தைரியமா கட்டணும். Whatever you are building and you are half finished, please rebuild it and continue. 1 வருஷம் கட்டிருக்கலாம். 1 year you would have. 1.5 வருஷம் கட்டி முடிச்சு. 1.5 years you would have. மிச்சம் இன்னும் 3 வருஷம் இருக்கலாம். Maybe 3 years or more. அப்படிதான் ஆச்சு உங்களுக்கு. ஆலயம் கட்டி முடிக்க இன்னும் 4 வருஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. Within 4 years they built the temple. இந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு அவங்க கீழ்ப்படிந்து கட்ட ஆரம்பிச்சு 4 வருஷத்துல ஆலயம் கட்டி முடிச்சாங்க. After Zechariah the prophet said, immediately they obeyed and they built, and 4 years they completed the temple. அப்படியே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிற காரியம். What God is giving you as a promise. எதை கட்டிட்டு இருந்தீங்களோ whatever you are building, திருப்பி கட்டுங்க.
Please build it. அதை பூர்த்தி செய்ய வைக்க தேவனால் கூடும். God can fulfill it. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். But God is looking into you and asking, கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? is anything too hard for the Lord? ஆமென். Amen. Praise the Lord. God bless you.